இந்த தகுதியான ஒரு இடம் இங்க இந்த வீட்டுல இருக்குதுன்ட்டு கர்த்தருக்கு ஆல்ரெடி தெரிந்திருக்குது. சோ, ஒருவேளை திடீர்னு கர்த்தர் ஒரு பிளான் பண்றாரு. நம்ம வீட்டுக்கு வரணும். நம்ம என்ன செய்யணும்? நம்ம வீட்டுக்கு வந்து என்ன பண்ணணும்? அப்படிலாம் பிளான் பண்றாருனாக்கா, நம்ம ஒரு தகுதியான இடத்த கண்டிப்பா நம்ம வீட்டையே நம்ம தகுதியான இடமா வச்சிருக்கிறோம். அவர் பாருங்க, அந்த வீட்டு எஜமான நோக்கி சீஷருங்க போய் கேட்கறாங்க. ஆண்டவர் வந்து தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்துல கேட்க சொன்னார். அந்த தகுதியான இடம் வந்து என்ன அதிகமா இன்னைக்கு தொட்டது. தகுதியான இடம். கர்த்தர் நமக்கு தகுதியான இடத்த நம்ம கர்த்தருக்கு உருவாக்குறோம்னாக்கா, கர்த்தர் நமக்கு தகுதியான இடத்த தருவார். என் மைண்டுக்குள்ள இது அப்படியே பதிஞ்சிருச்சு இன்னைக்கு. சோ, அந்த தகுதியான இடம் எது ஆண்டவரே? அந்த தகுதியான இடத்த நான் உமக்கு பிரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேனா? நான் உமக்கு வச்சிருக்கிறேனா? என்ன வீட்ல வச்சிருக்கிறேனா? என்னுடைய இருதயத்துல வைத்திருக்கிறேனா? என்னுடைய இல்லத்துல வைத்திருக்கிறேனா? என்னுடைய உள்ளத்துல வைத்திருக்கிறேனா? தகுதியான இடம். அந்த தகுதியான இடம் நமக்கு இருக்குதுனாக்கா, நம்ம ஏன் பயப்படணும்? ஆண்டவர் சொல்லி அனுப்பிட்டார். அந்த வீட்டு எஜமானர்ட்ட போய் சொல்லுங்க. ஆண்டவர் தகுதியான இடத்த கேட்கிறாருன்னு சொல்லுங்க. அப்படின்னு சொல்லிட்டார். போதகர் உம்மிடத்துல கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். சொல்லியே அனுப்புறாரு. தகுதியான இடம். சோ, தகுதியான இடத்துல நான் எப்படி இருக்கிறேன்? நான் எப்படி ஆண்டவருக்கு ஒரு தகுதியான இடத்த உண்டாக்கி வச்சிருக்கிறேன்? தகுதியான இடம் நான் அதை எப்படி யோசிக்கிறேன்? நான் அதை எப்படி பார்க்கிறேன்? நான் ஏன் இந்த தகுதியான இடத்த பத்தி நான் பேசுறேன்னாக்கா, அடுத்த வசனம் பாருங்க. அவன் கம்பளம் முதலானவைகளை விரித்திருக்கிற மேல் வீட்டிலே ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே ஆயத்த பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். ஆண்டவர் அங்க போல, அவங்க வீட்டுக்கு போல முதல்ல. ஆனா சொல்லி அனுப்புறாரு. சின்ன அறை கிடையாது, பெரிய அறை. இருக்கிறதுலே பெரிய அறைய தன்னுடைய வீட்டுல, தன்னுடைய மேல் வீட்டுல ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பார். பிரியமானவர்களே, நல்லா யோசிங்க. நம்ம வீடுகளில அப்படிப்பட்ட கர்த்தர் தங்குற இடமா நம்ம மாத்தி வச்சுக்கிறோம். அவனுக்கு தெரியாது இங்க ஆண்டவர் வந்து பஸ்கா பண்டிகை சாப்பிட போறாரு, இங்க இருக்க போறாரு, இந்த பஸ்கா பண்டிகை அவர் இங்க இங்க செய்ய போறாரு எல்லாம் தெரியாது. அந்த வீட்டு எஜமானுக்கு தெரியாது. சீஷர்கள்ட்ட சொல்லி அனுப்புறாரு. சோ, நமக்கு தெரியாமலே சில காரியங்களை செஞ்சு கொண்டு இருக்க பாருங்க. தகுதியான இடத்த கர்த்தருக்கு நம்ம உருவாக்கும் போது, கர்த்தர் கண்டிப்பா அதை நமக்கு தருவார்.